ஹர்திக் பாண்டியா சற்று முன் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பற்றி ஒரு அதிருப்தியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. கண் கலங்கியிருக்காரு, முதுகில் குத்திட்டாரு. நான் இவரை வந்துட்டு நண்பர்னு நினச்சேன், அண்ட் அதுக்கு மேலே ஒரு குருன்னு நினச்சேன் தோனிக்கு அப்புறம். ஆனால் பின்னாடி இருந்து மிகப்பெரிய லெவலில் முதுகில் குத்திட்டாரு. ஹர்திக் பாண்டியா இனிமேல் இந்திய டீமில் வந்துட்டு நீடிக்கிறது மிகப்பெரிய கடினம் என்றும் அண்டு ஓய்வு அறிவிக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதற்கு காரணம் என்ன, நாம் அனைவருமே நினச்சிருந்தோம் கௌதம் காம்பீர் தான் ஒரு மிகப்பெரிய இல்லீகல் பண்ணுறாரு, அவருக்கு சாதகமான பிளேயரை வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறாரு, பாதகமான பிளேயரை வெளியே அனுப்பி விட்றாருன்னு. ஆனால் இது இல்லைங்க ட்ரூ. அதுக்கு மேலே ஒரு மர்மம் நடந்திருக்கு என்றே சொல்லலாம், மிஸ்ட்ரி நடந்திருக்கு இந்திய டீமுக்குள்ளே. ஓகே, அதாவது நேற்று ஐசிசி சாம்பியன் தொடர் இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, 16 பிளேயரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் ஓடிஐ ஃபார்மேட் இந்திய டீம் ஸ்குவாடும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சூரியகுமார் யாதவ்லாம் ஓடிஐ ஃபார்மேட்டில் இல்லை, ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில். ஓகேவா, எப்பேற்பட்ட பிளேயர்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் வைஸ் கேப்டன் பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதற்கு முன்பு இந்திய டீமில் கேப்டனாக இருந்தவங்க ஹர்திக் பாண்டியா அண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு பும்ரா. ஓகேவா, வந்துட்டு இவனுக்கு பேட்டிங்கே சரியாக வரலங்க, கில்லு பல்லு போன கிழமை மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஜிடி டீமுக்கு விளையாடுறான் பார்த்தீங்களா, பிசிஐ பார்ட்டி வந்துட்டு குஜராத் பார்ட்டி தான். ஓகேவா, அந்த ஒரு காரணத்துக்காகவும் மேலும் பார்த்தீங்கன்னா சில கிம்பலங்களை வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு அள்ளி வீசியிருக்காருங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த மீட்டிங் நடக்கும் இல்லையா இந்த டீம் தேர்வில், அப்போ வந்துட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ஹர்திக் பாண்டியா பும்ரா வந்துட்டு இருந்திருக்காங்க. மீட்டிங் போயிருக்கு. ஓகேவா, பிசிஐயோட. அப்போ வந்துட்டு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்திருக்கு. அதாவது ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, வைஸ் கேப்டனாக வந்துட்டு சுபன் கில் தான் எனக்கு இருக்கணும், வேற பிளேயரை வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு பிசிஐ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மா. உடனே இவர் கௌதம் காம்பீர் உள்ளே வந்திருக்காரு. இல்லை இவன் என்னங்க, இவன் எதுவுமே பண்ணல சுபன் கில், இவனுக்கு எப்படி நீங்கள் திடீர்னு வைஸ் கேப்டன் பதவி கொடுப்பீங்க, இது வந்துட்டு மிகப்பெரிய தவறு. அண்டு ஹர்திக் பாண்டியா பும்ரா இவங்க 2 பேரில் ஒருத்தவங்க தான் வைஸ் கேப்டனாக இருக்கணும் என்று கௌதம் காம்பீர் வாக்குவாதம் பண்ண. அண்டு ஹர்திக் பாண்டியா பும்ராவும் இதை தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத சுபன் கில் என்னையா பண்ணால் அவனுக்கு நீ எப்படி டேரெக்டாக வைஸ் கேப்டன் பதவி கொடுக்கலாம், ஒன்று ஹர்திக் பாண்டியா கூட இல்லை எனக்கு கொடு, நாங்கள் தானே இந்திய டீம் கேப்டன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, இவன் வந்துட்டு ஐபிஎல்லில் கேப்டன் பண்ணியிருக்கான், அதுவே வந்துட்டு 10வது இடத்துல இருந்தது ஜிடி டீம். ஓகேவா, 24 ஐபிஎல். என்ன ரீசனுக்காக நீ அவனுக்கு கேப்டன் கொடுக்குற, சீனியர் பிளேயர்கள் அணியில் இருக்காங்களே. ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாமல் கேப்டன் நான் சொல்கிறபடி தான் எல்லாருமே நடக்கன்னு அதிகாரத்தின் உச்சத்தில் செயல்பட்டுருக்காருங்க ரோஹித் சர்மா. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்டா டே, நான் ஓடிஐ ஃபார்மேட் T20 ஃபார்மேட் கேப்டனாக இருந்திருக்கேன்டா, என்ன நீங்கள் எதுக்காக வர சொன்னீங்க, வைஸ் கேப்டன் என்கிற முறையில் தான் எங்கள் 2 பேரையும் வர சொன்னீங்க, இப்போ திடீர்னு அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்தா இது நீங்கள் ரோஹித் சர்மா உங்களோட செயல்பாடுகள் சரியில்லை, தவறான பாதைக்கு நீங்கள் நகர்ற மாதிரி இருக்குது, அதாவது அரசியல் சாயத்துக்குள்ளே விழுந்த மாதிரி தெரியுது என்றும் மிகப்பெரிய லெவலில் கான்வர்சேஷன் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மா பும்ராவுக்கு போயிருக்குங்க. அண்டு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரம்மா திட்டவட்டமாக, கேப்டன் நான் தான், வைஸ் கேப்டன் அந்த சின்ன பையன் கில்லு தான், நீங்கள் வந்துட்டு சக பிளேயராக தான் இருக்க முடியும்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு. இது ஹர்திக் பாண்டியாவுக்கு என்னங்க சொல்கிறது, யாராக இருந்தாலும் நம்ப வச்சு முதுகில் அறுத்துட்டாங்கடா தாலி அப்படின்னு ரொம்ப வெக்ஸில் தான் வெளியே வந்திருக்காங்க. மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே பாதியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் ஐசிசி சாம்பியன் தொடர் எனக்கு விளையாட விருப்பம் இல்லை, நான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் என்றும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை வச்சு அதிகாரத்தின் உச்சத்துக்கு போயிருக்காரு. அதனால தாங்க நியூசிலாந்து வந்து இந்திய மண்ணில் ஜெயிச்சுட்டு போனாங்க டெஸ்ட் சீரிஸ். பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் மோசமான தோல்வி. பட் ஏதோ ரோஹித் சர்மா அரசியல் சாயத்துக்குள்ளே விழுந்துட்டாருங்க. நினச்சி பாருங்கள், இவங்க சொன்னது உண்மைதானே, கில்லு பயலுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தா இவங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? இந்த கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியாவோட முடிவு சரிதானா? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.